பள்ளிவாசலின் வரலாறை பேசினார்கள். பாபரி பள்ளிவாசல் இடிப்புக்கு பின்னால் இருந்த சதிகளை பேசினார்கள். ஏன் டிசம்பர் 6ஆம் தேதி வக்பு வாரிய திருத்த சட்டத்தோடு பின்னி பிணைந்து தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் இந்திய தேசத்திலே எந்த அமைப்பும் முன்வைக்காத ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது என்று சொன்னால், பாபரி பள்ளிவாசலின் வரலாற்றை ஒரு மீள்பதிவாக நான் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முஸ்லிம்கள் பெரும்பாலானவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஏதோ 1992 டிசம்பர் 6 பாபரி பள்ளிவாசல் இடிக்கப்பட்டது. 92 இடிச்சுட்டான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். என் அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்திய தேசத்தில் பாபரி பள்ளிவாசல் 3 முறை இடிக்கப்பட்டிருக்கிறது. ஆங்கிலேயர்கள் இந்த தேசத்தை அடிமைப்படுத்தி வைத்திருந்த போது உத்தரப்பிரதேசத்திலே முஸ்லிம்கள் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். குறிப்பாக அயோத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அன்றைய நேரத்தில் ஆங்கிலேயர்களின் கைப்பாவையாக சங் பரிவார குரங்கு குட்டிகள் இயங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் இந்துக்களும் முஸ்லிம்களும் புத்தர்களும் ஜெயினர்களும் சீக்கியர்களும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இந்தியாவிற்கு விடுதலை கேட்டு போராடி கொண்டிருந்த நேரத்தில் இந்து முஸ்லிம் கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்ட ஆங்கிலேயர்கள் சங் பரிவார குரங்கு குட்டிகளை பயன்படுத்தினார்கள். பாபரி பள்ளிவாசலின் வளாகத்துக்குள்ளே ஒரு மணல் திட்டை அமைத்து, இது குழந்தை ராமர் பிறந்த இடம், ராம் சபுத்ரா என்று பெயர் வைத்து ஒரு பிரச்சனையை கலப்புறான். அது அங்கே கலவரமாக வெடிக்கிறது. பாபரி பள்ளிவாசல் ஒரு புற சுவற்றை அன்றே சங் பரிவாரிகள் இடித்தார்கள். அடிமை இந்தியாவிலே, அந்த அடிமை இந்தியாவில் பள்ளிவாசலின் சுவர் இடிக்கப்பட்ட போது உத்தரப்பிரதேசத்திலே முஸ்லிம்கள் மானத்தோடும் சூடோடும் சுரணையோடும் இருந்தார்கள். வீதி வழி போராட்டங்கள் நடைபெற்றன. ஆங்கிலேய அரசு பேச்சுவார்த்தை நடத்தியது. அவர்கள் இடித்த சுவரை நாங்கள் கட்டித் தருகிறோம் என்று ஆங்கிலேய அரசு வாக்குறுதி கொடுத்தது. பள்ளிவாசலின் சுவர் சங் பரிவார்களால் இடிக்கப்பட்ட சுவரை அவர்கள் கட்டி கொடுத்தார்கள். இது அடிமை இந்தியாவுல 1992 பாபரி பள்ளிவாசல் இடிக்கப்பட்ட போது அன்றைய பிரதமர் நரசிம்மராவ் சொன்னார், 100 நாட்களில் பாபரி பள்ளிவாசல் அதே இடத்திலே கட்டிப்பட்டு தரப்படும் என்று சொன்னார். சுதந்திர இந்தியாவிலே அன்றைய பிரதமர் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. ஒரு முறை சுவர் இடிக்கப்பட்ட போது முஸ்லிம்கள் போராடினார்கள், சுவர் பாதுகாக்கப்பட்டது. இரண்டாவது முறையா என்ன நடந்துச்சு? 1949 டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி வரை இசா தொழுகை பாபரி பள்ளிவாசலுக்குள்ளே நடந்தது. இசா தொழுதுட்டு பள்ளிவாசலை வழக்கம் போல பூட்டிவிட்டு இமாமும் மோதினாரும் சென்று விட்டார்கள். மறுநாள் காலையில பஜ்ருக்கு வர்றப்ப பார்த்தா பள்ளிவாசலின் ஒரு புறம் சுவர் இடிக்கப்பட்டு 3 சிலைகள் வைத்திருந்தார்கள். மெம்பர் மேடையில ராமரின் சிலை, சீதாவின் சிலை, லட்சுமணின் சிலை, 3 சிலைகள் வைக்கப்பட்டிருந்தது. இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், குறிப்பாக பாபரி பள்ளிவாசல் நிர்வாகிகள் இந்தியாவினுடைய அரச அமைப்பு சட்டத்தை நம்பி, இந்தியாவினுடைய பீனல் கோடு சட்டங்களை நம்பி காவல்துறையில போய் புகார் கொடுக்கிறான். சிலையை தூக்கி அப்பவே வெளியே வச்சுட்டு பள்ளிவாசலை கழுவிட்டு அல்லாஹ் அக்பர் என்று தொழுகை நடத்தி இருந்தால் பாபரி பள்ளிவாசல் என்று நம்மோடு இருந்திருக்கும். மாறாக காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்தான். காவல்துறை மாவட்ட ஆட்சித் தலைவருக்கு தகவல் கொடுக்கிறது. கே நையார் என்று சொல்லக்கூடிய ஒரு அயோக்கியன் பைசாபாத் மாவட்டத்தினுடைய ஆட்சித் தலைவராக இருக்கிறார். தகவல் போனவனே என்ன செய்யறான்? பள்ளிவாசலை முதல்ல பூட்டுன்னு சொல்றான். சிலைகளை எடுத்து வெளியே வைத்து விட்டு பள்ளிவாசலை முஸ்லிம்களிடம் ஒப்படை என்று சொல்ல வேண்டிய ஒரு மாவட்டத்தினுடைய ஆட்சித் தலைவர் பள்ளிவாசலை பூட்டி சாவியை கொண்டாட உத்தரவு போடுறான். பள்ளிவாசல் பூட்டப்படுகிறது. பாபரி பள்ளிவாசல் நிர்வாகிகள் கொந்தளித்தார்கள். எங்கெங்கேயோ நடந்து பார்க்கிறான். வேலைக்காவுல அன்றைய பிரதமராக இருந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நேரு அவர்களை சென்று சந்திக்கிறார்கள். நேரு அவர்கள் அன்றைய உத்தரப்பிரதேசத்தின் முதலமைச்சராக இருந்த ஜிபி பந்த் அவர்களுக்கு தந்தி அனுப்புகிறார். பாபரி பள்ளிவாசலை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் ஒரு மிகப்பெரிய விபரீதத்திலே கொண்டு போய்விடும். எனக்கு இது மிகப்பெரிய வேதனையை உள்ளடக்கி இருக்கிறது. உடனடியாக சிலைகளை அப்புறப்படுத்திவிட்டு, ஏன் இன்னும் சிலைகளை அப்புறப்படுத்தி பள்ளிவாசலை முஸ்லிம்களிடம் ஒப்படைக்காமல் இருக்கிறீர்கள்? உடனடியாக அந்த பணியை செய்யுங்கன்னு ஒரு தேசத்தின் பிரதமர் தந்தி அனுப்புறார். ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை.
அன்றைய கவர்னர் ஜெனரலாக இருந்த ராஜகோபாலாச்சாரியார் அவர்களை முஸ்லிம்கள் சந்திக்கிறார்கள். அவரும் ஒரு கடிதம் போடுறாரு. முதலமைச்சர் ஜிபி பந்துக்கு பள்ளிவாசல் இருக்கிற சிலையை எடுத்துட்டு பள்ளிவாசல் முஸ்லிம்களிடம் ஒப்படை என்று சொல்லி ராஜகோபாலாச்சாரியாரும் அன்றைய உத்தரப்பிரதேசத்தின் முதலமைச்சருக்கு கடிதம் அனுப்புகிறார். இந்தியாவினுடைய பிரதமரின் கடிதம், இந்தியாவினுடைய கவர்னர் ஜெனரலின் கடிதம், இரண்டையும் வச்சுக்கிட்டு உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சித் தலைவருக்கு உத்தரவு போடுறாரு. உடனடியா சிலையை தூக்கி வெளியே வச்சுட்டு பள்ளிவாசல முஸ்லிம்கள்ட்ட ஒப்படைன்னு சொல்லி ஒரு மாவட்டத்தினுடைய ஆட்சித் தலைவர் முதலமைச்சரின் உத்தரவை மதிக்காமல் பதில் கடிதம் அனுப்பினார். என்ன தெரியுமா அனுப்பினாரு? என்ன வேண்டுமானால் கலெக்டர் பதவியிலிருந்து நீங்க தூக்கி போட்டுருங்க, ஒரு காலத்திலும் பாபரி மசூதிக்குள் வைக்கப்பட்ட சிலையை நான் அப்புறப்படுத்த மாட்டேன் என்று பகிரங்கமாக முதலமைச்சருக்கு கடிதம் அனுப்பினான் அந்த கே நெய்யார் என்று சொல்லக்கூடிய அன்றைய ஃபைசாபாத் மாவட்டத்தினுடைய ஆட்சித் தலைவர். அவன் மேல எந்த நடவடிக்கையும் கிடையாது. இறுதி வரை மாவட்ட ஆட்சித் தலைவராக பொறுப்பில் இருந்துதான் பணி ஓய்வு பெற்றான். அதற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியின் தாயமைப்பாக அன்றைய RSS அரசியல் பிரிவாக இருந்த பாரதிய ஜனசங்கத்திலே தன்னை இணைத்துக் கொண்டு உத்தரப்பிரதேச மாநிலத்திலே ஒரு தொகுதியிலே போட்டியிட்டு பாரதிய ஜனசங்கத்தின் பாராளுமன்ற உறுப்பினராக பாபரி பள்ளிவாசலுக்குள் சிலையை வைத்து பூட்டுவதற்கு உத்தரவு போட்ட அந்த அயோக்கிய கலெக்டர் வலம் வந்தான் என்ற வரலாறு எத்தனை முஸ்லிமுக்கு தெரியும்? அவனுடைய மனைவி சகுந்தலா பாரதிய ஜனசங்கத்தின் பாராளுமன்ற உறுப்பினராக வலம் வந்தார். இதிலிருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்? அடிமை இந்தியாவிலே பள்ளிவாசல் இடிக்கப்பட்ட போது வீதியிலே இறங்கி முஸ்லிம்கள் போராடினார்கள். அந்த சுவரை அரசாங்கம் கட்டி கொடுத்துச்சு. 1949 பாபரி பள்ளிவாசலுக்குள் அத்துமீறி சிலைகள் வைக்கப்பட்ட போது மானத்தோடு இந்த முஸ்லிம் சமூகம் நாடு முழுவதும் வீதியிலே இறங்கி போராடி இருந்தால் பாபரி பள்ளிவாசல் என்று உயிரோடு இருந்திருக்கும். அல்லாஹ் அக்பர் என்ற ஓர் இறைவனை துதிக்கின்ற அந்த சங்கமானமும் பாபரி பள்ளிவாசலை ஒழித்திருக்கும். வெந்ததை தின்றுவிட்டு விதி வந்தால் சாகின்ற விலங்கு கூட்டங்களை போன்று முஸ்லிம்கள் சுயநலத்தோடு வாழ்ந்ததனுடைய விளைவு இன்னைக்கு வழிபாட்டு தலங்களை பாதுகாப்பதற்காக போராட்டம் நடத்த வேண்டிய காலகட்டத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். சிந்தித்து பார்க்க வேண்டும். பாபரி பள்ளிவாசலை உள்ள சிலையை வச்சுட்டான். அன்னைக்கு இந்த சமுதாயத்துக்கு சூடு சூரணை இல்ல, போராட்டம் நடத்தல. 1986 பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஃபைசாபாத் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லுச்சு. அப்பயாவது இந்த முஸ்லிம்கள் சூடு சூரணையோடு வீதிக்கு வந்தார்களா? இல்லை. என்ன தீர்ப்பது? அத்துமீறி உள்ளே வைக்கப்பட்ட சிலைகளுக்கு சட்ட ரீதியாக பூஜை நடத்துவதற்கு பள்ளிவாசல் கதவை திறந்து விட்டு அத்துமீறி வைக்கப்பட்ட சிலைகளுக்கு சுதந்திரமா பூஜை நடத்தின KM பாண்டே என்று சொல்லக்கூடிய ஒரு அயோக்கிய நீதிபதி உத்தரவு போட்டான். என்னடா இது? 480 ஆண்டு காலம் முஸ்லிம்கள் தொழுகை நடத்தி வந்த பள்ளிவாசல் இடித்து சிலை வைக்கப்பட்ட போது இந்த சமுதாயத்துக்கு சுரணமல்ல, அந்த சிலைக்கு பூஜை நடத்துவதற்கு உத்தரவு போட்ட பிறகும் கூட இந்த சமூகத்துக்கு சுரணை இல்லை. அதனாலதான் 1992 முழுசா இடிச்சான். அதற்கு பிறகு பாருங்க 2010 1986 இந்த தீர்ப்பு வருது. 2010 ஒரு தீர்ப்பு வருது. இடித்தவர்களுக்கு 2 பங்கு, இழந்த முஸ்லிம்களுக்கு 1 பங்கு ஏத்துக்கங்கன்னு சொல்றாங்க. எப்பயுமே பள்ளிவாசலுக்கு வெளியில ஒரு கூட்டம் நிற்கும். திண்ணை பேச்சு வீரர்கள்னு பேரு. குறை சொல்றதுதான் நம்மால தான். அவன் குறை சொல்றத மட்டும் தெளிவா வச்சிருப்பான். அதான் 1 பங்கு கொடுத்துட்டாங்கல்ல, வாங்கிட்டு போங்க, எதுக்கு போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்கீங்கன்னு கேட்டாங்க. இன்னைக்கு என்ன நிலைமை? அந்த தீர்ப்பு மேல்முறையீடு செய்யப்பட்ட அந்த வழக்கு வந்த போது 2019 உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுக்குது. என்ன சொன்னா, எனக்கு முன்னால் பேசிய தோழர் துணைமுனைகன் மணிகண்டன் அவர்கள் சொன்னார்கள், பாபரி பள்ளிவாசல் கோவிலை இடிச்சிட்டு பாபர் கட்டினதா சொல்றாங்கன்னு. அந்த தீர்ப்பு என்ன சொன்னது? பாபரி பள்ளிவாசல் எந்த கோவிலையும் இடித்து கட்டப்படவில்லை. பாபரி பள்ளிவாசலுக்கு கீழே எந்த சிலையும் இல்லை. இந்தியாவிலே பாபரி பள்ளிவாசல் இடிக்கப்பட்டது மிகப்பெரிய பயங்கரவாதம். யார் சொல்றா? சுப்ரீம் கோர்ட் நீதிபதி சொல்றான். சொல்லிட்டு என்ன சொல்றா? இந்தியாவின் பெரும்பான்மை மக்களின் நம்பிக்கை அடிப்படையிலே அங்க
ராமர் கோயில் கட்டுவதற்கு உத்தரவிடுகிறேன் என்று சொல்லி ஒரு அயோக்கிய தீர்ப்பை வாசித்தானே ரஞ்சன் கோகாய். அந்த ரஞ்சன் கோகாய் தோழர் துரைமணிகண்டன் சொன்னது போன்று இன்றைய தினம் வரை இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நிமிடம் வரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக வலம் வருகிறான் என்று சொன்னால், பாபரி பள்ளிவாசல் விவகாரத்தில் தீர்ப்பு கொடுத்த, பாபரி பள்ளிவாசல் விவகாரத்தில் அதிகாரத்தை கையிலே கொடுத்து உத்தரவு போடுறான்னு சொன்னா பூரா சுயநலமாக சங் பரிவாருக்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுத்து வச்சிருக்காங்க. இந்தியாவிலே முஸ்லிம்களுக்கு ஒரு காலத்திலும் நீதி கிடைக்க போவதில்லை. சரி, பள்ளிவாசல் தீர்ப்பு கொடுத்துட்டா ஒரு பள்ளிவாசல் போயிட்டு போகுது, விட்டுறலாம். இந்த நாட்டினுடைய அரசமைப்பு சட்டத்தை மதிக்கிறோம், இந்தியாவில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களை மதிக்கிறோம் என்று முஸ்லிம்கள் அமைதி காத்தோம். இந்த தீர்ப்பு வந்து முஸ்லிம்களின் கோபம் அடங்குவதற்குள்ளாகவே, எங்களுடைய ரணம் ஆறுவதற்குள்ளாகவே என்ன செஞ்சா, பாபரி பள்ளிவாசல் தீர்ப்பு வந்துருச்சு, கோவில் கட்ட ஆரம்பிச்சுட்டா, வருஷ பாத்தியா ஓதிக்கொண்டிருக்கிறது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்று சொன்ன அயோக்கியர்களை பார்த்து கேட்கிறேன், அமைதியா இருந்தான ஆர்எஸ்எஸ் காரன் என்ன செஞ்சா, பாபரி பள்ளிவாசல் இடிக்கின்ற போது பாபரி பள்ளிவாசல் வளாகத்தில் நின்று கொண்டு ஆர்எஸ்எஸ் செய்த முழக்கம் ஏத்து பெகலா வாரிகே காசி மதுரா வாக்கிகே என்று சொன்னான். இதுதான் முதல் பள்ளிவாசல் பெருசா இடிக்கிறோம், அடுத்து பள்ளிவாசல் காசியிலும் மதுராவிலும் உள்ளடக்கிய இன்னும் இந்தியாவில் 30,000 பள்ளிவாசல்களை இடிப்போம் என்று பாபரி பள்ளிவாசல் வளாகத்தில் நின்று சபதமேற்று சென்றார்கள். தமுமுக சொல்லுச்சு, யாராவது நம்புனீங்களா? இல்லை. பாபரி பள்ளிவாசலை வைத்து அரசியல் பிளப்பு நடத்த வேண்டிய அவசியம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துக்கு இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால், 1992 பாபரி பள்ளிவாசல் இடிக்கப்பட்ட போது தமுமுகங்கிற இந்த அமைப்பு இல்லை. 95 தான் நாங்கள் துவங்கினோம். 92 பாபரி பள்ளிவாசல் இடிக்கப்பட்டதில் இருந்து தமுமுக துவங்கப்படுகின்ற தேதி வரை பாபரி பள்ளிவாசல் பேரை எவனாலும் இந்தியாவில் உச்சரிக்க முடியாது. தமுமுக துவங்கப்பட்ட பிறகுதான் இழந்த உரிமைகளை, இந்தியாவிலே இஸ்லாமியர்கள் இழந்த உரிமைகளை மீட்டெடுப்போம், இருக்கின்ற உரிமைகளை பாதுகாப்போம் என்ற இரட்டை தாரக வரிகளோடு தமுமுக துவங்கப்பட்டது. அந்த 1995 டிசம்பர் 6ஆம் தேதி இந்திய தேசத்திலே எந்த முஸ்லிமும் பாபரி பள்ளிவாசலுக்காக போராடாத சூழலிலே பாபரி பள்ளிவாசலிடம் மீண்டும் முஸ்லிம்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று ஆண்மையோடு இந்தியாவிலே முதலாக முழங்கிய அமைப்பு தமிழ்நாடு. எவனாவது மறுத்து பேச முடியுமா? எங்களுக்கு பாபரி பள்ளிவாசலை வைத்து அரசியல் செய்ய தேவையில்லை. எங்களுடைய பொதுச் செயலாளர் தெளிவாக சொல்லுவார், உன்னுடைய சட்டை கிழிக்கப்பட்டிருக்கிறது, விழித்துக்கொள், சட்டைக்காக போராடு என்று நாங்கள் சொன்னோம். யாராவது கேட்டீங்களா? கேட்கல. சட்டைக்காக தொடர்ந்து போராடு, இல்லை என்று சொன்னால் ஒரு நாள் உன்னுடைய வேட்டியும் அவிழ்க்கப்படும் சொன்னார். இன்னைக்கு அவுத்துட்டான். வக்பு வாரிய திருத்த சட்டம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து எதுக்குடா ஒவ்வொரு பள்ளிவாசலா கை வைக்கணும், ஒட்டு மொத்தமா முடிச்சு கட்டிடலாம்னு சொல்லி வக்பு வாரிய திருத்த சட்டத்தை இன்று முன்வைத்திருக்கிறது. இன்னமும் முஸ்லிம் சமூகம் உறங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. இந்தியாவிலே நீதி உண்டா? போன வாரம் 3 பேர் செத்து போனானே, 5 பேரு ஆய்வு என்ற பெயரிலே பள்ளிவாசலுக்குள் அத்துமீறி நுழைகிறார்களே. இந்தியாவிலே வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் என்ற ஒரு சட்டம் இருக்கிறது. நரசிம்மராவ் அவர்கள் பிரதமராக இருந்த நேரத்தில் இந்தியாவினுடைய பாராளுமன்றத்திலே ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். என்ன சட்டம்? பேகம்பூர்ல ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது என்று சொன்னால் இந்த பள்ளிவாசல் இந்தியா சுதந்திரம் அடைந்த அன்று என்னவா இருக்குதோ கடைசி வரைக்கும் அதுதான். திண்டுக்கல்லிலே ஒரு தேவாலயம் இருக்கிறது என்று சொன்னால் அது சுதந்திரம் அடைகிற அன்றைய தேதியில் அது என்னவா இருக்குதோ அதுதான். தர்கா இருக்கிறது என்று சொன்னால், கோவில் இருக்கிறது என்று சொன்னால் அது அதே வழிபாட்டு தலங்களாகத்தான் இறுதி வரை பார்க்கப்பட வேண்டும். அப்படி எவனாச்சும் ஒருத்தன் வந்து இந்த தர்காவுல சிவலிங்கம் இருக்குது அல்லது ஒரு கோவிலுக்குள்ள போய் இந்த தர்கா இருக்குதுன்னு எவனாவது ஒருவன் சர்ச்சையை கிளப்பினால் அவனுக்கு இந்த 1991 வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் 3 ஆண்டு காலம் கடுங்காவல் தண்டனை விதிக்கும். ஆனா அவனுக்கு பிணை கிடையாது, சட்டத்தில் எழுதி வச்சிருக்கிறான். நான் கேட்கிறேன், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மானம் கெட்ட மோடி அவர்களே,
மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மானம் கட்ட அமித்ஷா அவர்களே, 1991 பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்ட வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் உயிரோடு இருக்கின்ற போது எப்படி உங்கள் கட்சியைச் சேர்ந்த உங்களுடைய பரிவாரங்கள் வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களுக்கு சென்று பள்ளிவாசல்களை ஆய்வு செய்யணும்னு புகார் கொடுக்கிறா, நீதிபதிகளை வாங்கி போடுறான். இந்திய தேசத்தில் நீதிமன்றங்கள் சரியாக இயங்கவில்லை. நீதிமன்றங்கள் இன்று குடிமி முழச்சி இருக்கிறது. மறுக்க முடியுமா? பாபரி பள்ளிவாசலை விட்டு அமைதியா இருந்தோம். காசியில் இருக்கிற ஞானவாபி பள்ளிவாசலுக்கு போயிட்டான். பேகம்பூர்ல பள்ளிவாசலுக்குள்ள ஹவுஸ் இருக்குல்ல, இதே மாதிரி ஒரு ஹவுஸ் ஞானவாபி பள்ளிவாசலிலும் இருக்கிறது. முகலாயர்கள் ஆட்சி காலத்திலே கட்டப்பட்டது. அந்த ஹவுஸுக்கு நடுவுல முகலாய கட்டிடக்கலையை பயன்படுத்தி ஒரு செயற்கை நீர் ஊற்றை அங்கே அழகுக்காக கட்டி வச்ச அன்னைக்கு 500 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு என்ன சொல்றான் தெரியுமா? அந்த செயற்கை நீர் ஊற்றை சிவலிங்கம் மாதிரி தெரியுது, அதனால அதுல ஆய்வு செய்யணும்னு போடுறான். உடனடியாக மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆய்வுக்கு போறா. அந்த பகுதியிலே முஸ்லிம்கள் நடமாடுவதற்கு தடை. மதுராவில் இருக்கக்கூடிய சாஹி ஜாமியா பள்ளிவாசல்லையும் போய் RSS உடைய பெண்கள் பிரிவு வழக்கு போடுது, அங்கேயும் தடை. உத்தரப்பிரதேசத்தில் சகோதரி நஜ்மா பேகம் அவர்கள் சொன்னார்களே, காலையில மனு போடுறான், எதிர்த்தரப்பு நியாயத்தையாவது கேட்கணும்ல. எந்த தகவலும் சொல்லாம காலையில மனுவை வாங்கி வச்சுக்கிட்டு மதியானம் ஆய்வுக்கு போறான். ஜமாத் நிர்வாகத்துக்கே தெரியாது. அங்கே தொழுது விட்டு வெளியே நின்றிருந்த இஸ்லாமிய இளைஞர்கள் தடுக்கிறார்கள். 5 பேரை சுட்டுக் கொள்றான் யோகி ஆதித்யநாத்தினுடைய காவல்துறை. இங்க தமிழ்நாட்டு முஸ்லீம் பூரா கறி வாங்கி வீட்டுல சமைச்சு தின்னுகிட்டு இருக்கான். உத்தரப்பிரதேசத்தில் 3 முஸ்லிம்கள் சுடப்பட்ட போது இந்தியா முழுவதும் முஸ்லிம்கள் வீதியில் இறங்கி போராடி இருக்க வேண்டும். செஞ்சமா? செய்யல. இன்னைக்கு என்ன நடக்குது? இந்தியா முழுக்க இப்படிதான், நாடு முழுக்க இதே போன்ற அநீதிகள் தான் பார்க்கப்படுகிறது. முஸ்லிம்களுக்கு என்று ஒரு நீதி, மற்றவர்களுக்கு என்று ஒரு நீதி. மறுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா போன வாரம் உத்தரப்பிரதேசத்தில் ஆல்ட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அந்த யூடியூப் சேனலினுடைய இணை நிறுவனராக முகமது ஜுபேர் என்று ஒருவர் இருக்கிறார். அவர் ஒரு காட்சியை அந்த காட்சியை தன்னுடைய முகநூல் பக்கத்திலிருந்து ஃபார்வேர்ட் பண்றார். ஒரு சாமியார் பேசுறா, அந்த சாமியார் பேசுறதுக்கு மேல இது வெறுப்பு பேச்சு, இவர் மீது நடவடிக்கை தேவை என்று முகமது ஜுபேர் போட்டுட்டு Facebookல போடுறார். போட்டா முகமது ஜுபேரை கைது பண்றான், வழக்கு போடுறான். என்ன வீடியோ தெரியுமா? அது ஒரு சாமியார், உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு நார்சிங்காந்த் என்று சொல்லக்கூடிய ஒரு சாமியார், உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முஸ்லிம்கள் உயிரிலும் மேலாக கருதக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உதுரா பேசுறா. இது இந்தியாவிலே வெறுப்பு பேச்சு, இவன் மீது நடவடிக்கை தேவை என்று போட்ட ஜுபைர் மீது நடவடிக்கை. உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முஸ்லிம்களின் இறை தூதரை இழிவுபடுத்த அந்த அயோக்கியன் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. வினைக்கு நடவடிக்கை இல்லை, எதிர்வினைக்கு நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்று சொன்னால் இது எந்த வகை நியாயம் என்று கேட்கிறோம். சகோதரி நஜ்மா பேகம் சொன்னார்களே, தமிழ்நாட்டில் கூட இது நடக்குது. தமிழ்நாட்டில் நம்முடைய தலைநகரிலே பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த ஹச் ராஜா என்று சொல்லக்கூடிய ஒரு அயோக்கியன் விமான நிலையத்தில் நம்முடைய தலைவர் பேராசிரியர் அவர்களை பார்த்து தேச துரோகின்னு சொன்னான். அன்பு சகோதரர் திருமாவளவன் அவர்களை பார்த்து தேச துரோகின்னு சொன்னான். எங்களுக்கு தேசபக்தனா தேச பக்தி இல்லையான்னு சொல்லி சர்டிபிகேட் கொடுக்கிறதுக்கு நீ யாரா நாயேன்னு நான் கேட்கிறேன். உனக்கு என்ன அருகதை இருக்கிறது? இவன் மேல காவல் நிலையங்கள் எல்லாம் புகார் கொடுத்தோம், எந்த நடவடிக்கையும் இல்லை. ஒரு ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு விழால நம்முடைய துணை பொதுச் செயலாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய என் நெஞ்சத்துக்கு நெருக்கமான அண்ணன் யாக்கூப் அவர்கள் கேட்டார். என்ன கேட்டாரு? இந்த ஹச் ராஜாவுக்கு ஒரு 2 மணி நேரம் பாதுகாப்பை ஒதுக்குங்க, காவல்துறை பாதுகாப்பை விலக்கிக் கொள்ளுங்கள். ஹச் ராஜா பேசவே மாட்டார்னு சொன்னார். இது கொலை மிரட்டலா? நான் கேட்கிறேன், கொலை மிரட்டலா? எங்கேயாவது ஹச் ராஜாவை நாங்கள் கொன்றுவோம்னு சொன்னாரா? இல்லை. ஆனால் எங்களை மிரட்டுறான்னு சொல்லி தமிழ்நாடு முழுவதும் புகார் கொடுக்கிறான். இது எந்த வகை நியாயம்?
ஹச்ராஜா மீது நீங்கள் வழக்கு போட்டிருந்தால் நீங்க பாதுகாப்பை விளக்குங்கன்னு நாங்க சொல்லுவோமா? அதுவும் ஏன் சொன்னோம் தெரியுமா? முதல்ல உளவுத்துறை தோழர்கள் குறிப்பிடுத்திக் கொள்ள வேண்டும், இஸ்லாத்தில் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கும் பெண்களுக்கும் கோழைகளுக்கும் அவங்கள்ட்ட நீங்க எந்த சச்சரவுமே வச்சுக்க கூடாது, அவர்களை நீங்கள் சீண்டக்கூடாது, அவர்களோடு நீங்கள் சண்டை போடக்கூடாது என்று நாங்கள் பின்பற்றுகின்ற இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. குறிப்பாக பெண்களிடம் கோழைகளிடம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்றப்ப ஹச்ராஜாட்ட நாங்க எதுக்கு போய் மிரட்டல் விடுக்கிறோம்? எதுக்கு நாங்க மிரட்டல் விடுக்கிறோம்? எந்த அர்த்தத்தில் எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் பேசினார் என்று சொன்னால், நீங்க பெரிய பெரிய பங்களா பக்கம் போனீங்கன்னா வீட்டுக்கு ஒரு நாய் வளர்த்துவான். அந்த நாய் வெளியே கட்டி வச்சிருப்பான். அந்த பக்கம் நம்ம போவோம், நாய் தனியா இருக்கும், நம்ம போவோம், நாய் குலைக்காது, நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருப்போம். கூட அந்த நாயோட ஓனர் சங்கிலி பிடிச்சிட்டு நின்னான்னு வைங்க, அப்ப அந்த பக்கம் போய் பாருங்க, லொல்லு 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 லொல்லுன்னு குலைக்கும். அது மாதிரி தான் அந்த பங்களா நாய் எப்படியோ அது போன்றுதான் காவல்துறை பாதுகாப்பு இருந்தால் மட்டும்தான் ஹச்ராஜா என்ற இந்த நாய் குலைக்கும். பாதுகாப்பை விளக்குங்க, அந்த நாய் பேசாது, குலைக்காது. இந்த அர்த்தத்துல தான் எங்க பொதுச் செயலாளர் பேசினார். இதை வச்சுக்கிட்டு சங் பரிவார குரங்கு குட்டிகள் அரசியல் செய்கிறார்கள் என்று சொன்னால், இந்தியாவிலே ஹச்ராஜாவுக்கு ஒரு நியாயம், நமக்கு ஒரு நியாயம் என்பதுதான் நிகழ்காலத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்துக்கு வரலாம். ஏன் வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை முஸ்லிம்கள் எதிர்க்க வேண்டும்? பாபரி பள்ளிவாசலுக்கும் அதற்கும் என்ன தொடர்பு? நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல எனக்கு முன்னால் பேசிய நாகை வாரியத்துக்கு எந்த அதிகாரமும் இல்லாமல் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு முழுமையான அதிகாரத்தை கொடுக்கிறது இந்த சட்டம். பாபரி பள்ளிவாசல் வரலாற்றை நீங்கள் புரட்டி பார்த்தால் 480 ஆண்டு காலம் தொழுகை நடத்திய ஒரு பள்ளிவாசலை இழுத்து பூட்டி கோவிலாக மாற்றுவதற்கு ஒரு கலெக்டரால் முடிந்தது என்று சொன்னால், நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் சம்பந்தப்பட்ட முடிவெடுக்கின்ற அதிகாரம் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் கைக்கு போனால், இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களின் நிலை என்ன என்பதை இந்தியாவிலே வாழக்கூடிய முஸ்லிம்கள் புரிந்து கொண்டு வருங்காலத்திலே போராடுவதற்கு நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள். மாதிரிலாம் வந்து பள்ளிவாசல்ல அவ்வளவு இலகுவாக நம்மால் நிர்வாகம் செய்துவிட முடியாது. வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்திலே என்ன சொல்கிறார்கள்? வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தில் ஒரு முத்தவல்லியை முஸ்லிம் அல்லாதவரை நியமிக்கலாம். வக்ஃப் வாரிய உச்சகட்ட அதிகாரத்தை வைத்திருக்கின்ற CEO என்று சொல்லக்கூடிய முதன்மை செயல் அலுவலர் முஸ்லிம் அல்லாதவரை நியமிக்கலாம். வக்ஃப் வாரிய கண்காணிப்பாளர், வக்ஃப் வாரிய ஆய்வாளர் என்று அதிகாரமிக்க பதவிகளில் முஸ்லிம் அல்லாதவரை நியமிக்கலாம் என்று இந்த சட்டம் சொல்கிறது என்று சொன்னால், பாபரி பள்ளிவாசல் வழக்கிலே முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம் KK நய்யாரிடம் இருந்தது, KM பாண்டேவிடம் இருந்தது, சுதீர் அகர்வாலிடம் இருந்தது, இறுதியாக ரஞ்சன் கோகாயிடம் இருந்தது. இவர்கள் எல்லாம் எத்தகைய முடிவுகளை எடுத்தாரோ அதே போன்றுதான் பாபரி பள்ளிவாசலுக்கு என்ன கதி நடந்ததோ அதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிவாசல்களுக்கும் நடக்கும் என்பதை நான் இந்த நேரத்திலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, இந்தியாவிலே இந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டால் 60 நாட்களுக்குள் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித் தலைவர்களிடம் ஆவணங்களை அனைத்து பள்ளிவாசல் நிர்வாகிகளும் ஒப்படைக்க வேண்டும். குறிப்பாக பேகம்பூர் பள்ளிவாசல் இருக்கிறது என்று சொன்னால், இது எப்ப கட்டப்பட்டது, இது எத்தனை கொள்ளளவிலே, யார் இந்த இடத்தை பள்ளிவாசலுக்காக வக்ஃப் செஞ்சா, அந்த ஆவணம், வக்ஃப் செய்யப்பட்ட தேதி, எந்த முத்தவல்லி இருக்கின்ற போது இந்த இடம் வக்ஃபானது என்ற விவரங்களை ஆவணத்தோடு ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் நீங்கள் ஒப்படைக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இது வக்ஃப் சொத்தாக இருக்காது, அரசு சொத்தாக பார்க்கப்படும் என்று வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் பேசுகிறது என்று சொன்னால், முழுமையான ஒரு அயோக்கிய சட்டமாக இந்த சட்டம் இருக்கிறது. இதை நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கடுமையாக எதிர்த்து இது பாராளுமன்ற கூட்டு நடவடிக்கை குழுவிடம் இருக்கிறது என்று சொன்னால், அந்த கூட்டு நடவடிக்கை குழு விசாரணை நடத்தி கொண்டிருக்கின்ற நேரத்தில், மக்களிடம் கருத்து கேட்டுக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் அமித்ஷா சொல்றாரு, நாங்கள் எப்படியாவது இந்த மசோதாவை சட்டமாக்குவோம். இந்தியாவிலே
ஊடுருவல்காரர்களிடம் கையில் இருக்கக்கூடிய சொத்துக்களை பிடுங்கி இந்தியர்களிடம் ஒப்படைப்போம் என்று அமித்ஷா பேசுகிறார் என்று சொன்னால் இது பாராளுமன்ற சட்ட விதிகளுக்கு எதிரானது என்பதை இந்த சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட சட்டத்துக்கு எதிராக தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட இந்தியா கூட்டணி கட்சிகள் போராடி கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் நடத்துகின்ற இந்த போராட்டத்திற்கு காவல்துறை ஏன் இவ்வளவு அடக்குமுறைகளை ஏவுகிறீர்கள் கேட்கிறோம். திண்டுக்கல் மாவட்டத்தில் என்ன நடக்கிறது? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நல்லாட்சிக்கு கெட்ட பேர் விளைவிக்கக்கூடிய பணியை சில காவல்துறை அதிகாரிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் அவர்களே, திண்டுக்கல் காவல்துறை மீது உங்களுடைய கண் பார்வை தேவை. ஏன் என்று சொன்னால் தொடர்ச்சியாக இவர்கள் முஸ்லிம்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். பட்டியல் போடவா? ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறக்கூடிய விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்திற்கு சமரச பேச்சுவார்த்தை என்று பேச்சுவார்த்தை நடத்தி அங்க என்ன பேசுறமோ எழுதுறமோ அதை நடைமுறைப்படுத்துறதே இல்லை. அப்புறம் எதற்கு சமரச பேச்சுவார்த்தை கேட்கிறோம்? இன்னைக்கு இருக்கக்கூடிய காவல்துறை கண்காணிப்பாளர் கடந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் தொடர்பான சமரச பேச்சுவார்த்தையில் எப்படிப்பட்ட வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்தினார்? தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் இதை கண்காணிக்க வேண்டும். இந்த மாவட்டத்தின் காவல் கண்காணிப்பாளராக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் இருந்தபோது விநாயகர் ஊர்வலம் சம்பந்தமான ஒரு பிரச்சனை வருது. இந்த பள்ளிவாசலின் இந்த எல்லை வரை நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் மாற்றுமத நண்பர்கள் மேலதாளங்களை அடித்துக் கொண்டு வரலான்னு ஒரு பவுண்டரி போட்டு கொடுத்தார். அன்னைக்கும் இந்த தெற்கு காவல் நிலையத்தில் இப்ப இருக்கக்கூடிய சிஐடி தான் இருந்தாங்க. அதற்கு பிறகு வந்த காவல் கண்காணிப்பாளர்களும் அதே நிலையைத்தான் பின்பற்றி வர்றாங்க. இப்படி ஒரு நிலை இருக்கிறது. ஒரு பவுண்டரி போன எஸ்பி பண்ணி கொடுத்தாருன்னு சொன்னா பவுண்டரியா எல்லையா? எல்லை போடுறதுக்கு வேகம்பூர் என்ன பாகிஸ்தானா? யார் கேட்கிறா? ஒரு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வாயிலிருந்து இந்த வார்த்தை வரலாமா? வேகம்பூர் என்ன பாகிஸ்தானான்னு கேட்கிறார். இது எந்த வகை நியாயம் என்று கேட்கிறோம். தமிழகத்து முஸ்லிம்கள் கொத்து கொத்தாக வாக்குகளை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு செலுத்தி இருக்கிறோம். வேகம்பூரை பாகிஸ்தானாக பார்க்கக்கூடிய நிலை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிகளை இருப்பது எங்களுக்கு வேதனையை கொடுக்கிறது. அது மட்டுமா, அமைதியான முறையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திக்கிறோம். இப்ப எப்படி அமைதியா நடக்குது? நடத்திக்கிறோம் சொல்லி காவல் நிலையத்தில் 20 நாளைக்கு முன்னாடியே மனு கொடுத்துட்டோம். இந்த மெத்தட்ல தான் நடத்த போறோம்னு சொல்றோம். நேற்று இன்னாரம் கூப்பிட்டு என்ன சொல்றீங்க, மேடை இப்படி போடக்கூடாது அது போடக்கூடாதுன்னு சொல்லி, ஏன் நாங்க புகார் கொடுத்து மனு கொடுத்த அன்னைக்கு நீங்க சொல்லி இருக்கணும்ல. இது போன்று மக்கள் திரளோடு நடத்த வேண்டும் என்பதற்காக இந்த இடத்தை செலக்ட் பண்ணோம். சரி, பஸ் ஸ்டாண்டு பக்கம் போய் கொடுங்கன்னு கேட்டா அங்க டவுன் நார்த் போலீஸ் ஸ்டேஷன்ல மனோகர்னு ஒரு எஸ்ஐ என்ன தெரியுமா சொல்றாரு? வேகம்பூர் முஸ்லிம்களுக்கா டவுன் நார்த் லிமிட்லயே இடமில்லைங்கிறாரு. நான் கேட்கிறேன், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முதலமைச்சர் அவர்களே, திண்டுக்கல் டவுன் நார்த் காவல் நிலையம் உங்கள் ஆட்சிக்கு கீழே இயங்குகிறதா இல்லை அண்ணாமலை ஆட்சிக்கு கீழே இயங்குகிறதா கேட்கிறேன். அது இந்தியாவில் இருக்கிறதா நேபாளத்தில் இருக்கிறதா கேட்கிறேன். வாக்களித்த சமுதாய மக்களுக்கு இப்படிப்பட்ட வஞ்சனையை நீங்கள் செய்யலாமா? இதே திண்டுக்கல்ல டிஎஸ்பியா இருந்த மணிமாறன் என்று சொல்லக்கூடிய ஒரு டிஎஸ்பி நம்முடைய இஸ்லாமிய அமைப்புகள் மணிக்கூண்ல போய் ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு பர்மிஷன் கேட்டா ஒரு காவல்துறை அதிகாரி வாயில வருது. இதே ஓஎம்ஆர் பட்டியல இருக்கிற இந்து அமைப்பு பேகம்பூருக்கு வந்தா பர்மிஷன் கேட்டா நீங்க விடுவீங்களான்னு கேட்கிறாங்க. எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் விநாயகர் சதுர்த்திக்கு போறப்ப நாங்க அமைதியா தானே நிக்கிறோம். அவனுக்கு தைரியம் இருந்தா வந்து போடட்டும் சொல்றோம். ஒரு காவல்துறை அதிகாரி இப்படி பேசலாமா? ஒரு பவுண்டரி ஒதுக்கி ஒரு மாநகரத்தில் இது முஸ்லிம்களுக்கு இது இந்துக்களுக்கு என்று இந்த எல்லை கோட்டை வதற்பதற்கு உங்களுக்கு யார் அதிகாரத்தை கொடுத்தது? அதிமுக ஆட்சியில் கூட திப்பு சுல்தான் மணிமண்டபம் கேட்டு எங்களுடைய தலைவர் பேராசிரியர் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசிய போது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அதற்கு ஒப்புதல் கொடுத்து மணிமண்டபம் கட்டுவதற்கு
உத்தரவு போட்டதற்கு நன்றி அறிவிப்பு பொதுக்கூட்டத்தை மணிக்கூண்டில் நடத்திய அமைப்பு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம். அதிமுக ஆட்சியில கூட இந்த பவுண்டரி பிரச்சனை இல்லையே. ஏன் இந்த திமுக ஆட்சியிலே இப்படிப்பட்ட ஒரு வஞ்சனையை காவல்துறை அதிகாரிகள் உள்நோக்கத்தோடு செய்து கொண்டிருக்கிறார்கள்? முஸ்லிம்களுக்கு மத்தியிலே நல்லுறவு பேணிக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஒரு பிரிவினத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய குறிக்கோளாக இருக்கிறது. முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் தனி பார்வையை திண்டுக்கல் மாவட்டத்தின் மீது செலுத்த வேண்டும். சமீபத்தில் கூட அச்ராஜா மீது மாநிலம் முழுவதும் புகார் கொடுத்தோம். பழனியில காவல் நிலையத்திலே புகார் கொடுத்த போது காவல்துறை ஆய்வாளர் சொல்றாரு, அச்ராஜா மேல புகார் கொடுக்குறீங்களா, கொடுங்க, நாங்க வழக்கு போட்டா உங்களை ஐவிட்னஸா மாத்துவோம்னு சொல்றாரு. நீங்க என்ன பழனி காவல் நிலையத்தில் வேலை செய்யறீங்களா, இல்லை சென்னை விமான நிலையம் காவல் நிலையத்தில் வேலை செய்யறீங்களா? எங்களை ஐவிட்னஸா போடுற அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறதா? ஐஓ போடணும், எங்களை ஐவிட்னஸா. கேட்கிறவன் கேனப்பேன்னா எருமை ஏரோப்ளேன் ஓட்டுமா? என்ன வேணாலும் பேசுவீங்களா? காவல்துறை அதிகாரிகள் முழுவதுமாக நாங்கள் சொல்லவில்லை, குறிப்பாக பட்டியல் போட்டு சொல்கிறோம். மாநில அரசு சிறப்பான முறையிலே கண்காணிப்பு செய்து இது போன்ற ஆட்களை நீங்கள் களை எடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே முஸ்லிம்கள் வெறுக்கக்கூடிய ஆட்சியாளர்களாக திராவிட முன்னேற்ற கழகத்தை மாற்றுவதற்கு இவர்கள் சதித்திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை நான் இந்த நேரத்திலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த சவுத் போலீஸ் ஸ்டேஷன்ல எப்பயுமே உளவுத்துறைக்கார ஒருத்தர் தான். இந்த ஆர்ப்பாட்டம் துவங்கி ஒரு சில மணி நேரங்களில் நம்முடைய மதுரையை சேர்ந்த சகோதரர்கள் திப்பு சுல்தான் மணிமண்டபத்தில் அசம்பிள் ஆயிருக்காங்கன்னு தகவல் கேள்விப்பட்டு போய் கூட்டிட்டு வரலான்ட்டு போனா அங்க இந்த உளவுத்துறை தோழர் ஒருத்தர் இருக்கார். அவர் பேரு மிஸ்டர் துரை. அவர் சொல்றாரு, நீங்க பொதுக்கூட்டத்துக்கு பர்மிஷன் வாங்கியிருக்கலாம்ல, நாங்க எதுக்கு வாங்கினா உங்களுக்கு என்ன? எங்களை இயக்குவதற்கு நீங்களே யார்? உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? எங்களை பற்றிய எங்களுடைய சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை காவல்துறையின் உயர் அதிகாரிகளுக்கு தவறாக எடுத்து சொல்லி காவல்துறை உயர் அதிகாரிகளை தவறான பாதையிலே வழிநடத்தக்கூடிய இது போன்ற கருப்பாடுகள் களையப்பட வேண்டும். பேகம்பூர் பஸ் ஸ்டாண்டிலே பிரிவினைவாதத்தை ஒரு காலத்திலும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் ஏற்காது. இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். வரக்கூடிய மே மாதம் 4ஆம் தேதி திப்பு சுல்தான் படுகொலை செய்யப்பட்ட அன்றைய நாளில் திப்பு சுல்தான் மாவீரன் திப்பு சுல்தான் எழுச்சி நாள் பொதுக்கூட்டம் இன்ஷா அல்லாஹ் அந்த மணிக்கூண்டிலே எத்தகைய தடைகளை நீங்கள் போட்டாலும் எத்தகைய அச்சுறுத்தலை நீங்கள் செய்தாலும் அதை எதிர்கொண்டு அந்த கூட்டத்தை இன்ஷா அல்லாஹ் இந்த கருப்பு வெள்ளை கூட்டம் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கும் என்பதை இங்கே சகோதரர்களே, பாபரி பள்ளிவாசலை போன்று ஒரு பள்ளிவாசலை இனிமேல் இந்தியாவில் நாம் இழந்துவிட தயாராக கூடாது. பாபரி பள்ளிவாசலுக்காக தொடர்ந்து போராடுவோம். ஞானவாபி பள்ளிவாசலுக்காக தொடர்ந்து போராடுவோம். சாஹி மஸ்ஜித் பள்ளிவாசலுக்காக தொடர்ந்து போராடுவோம். இந்த உடலில் உயிருள்ள வரை தொடர்ந்து போராடுவோம். போரிடும் வரை நெருப்புக்கு நிறமாக இருப்போம். இல்லை என்று சொன்னால் இந்திய மண்ணுக்கு உரமாக மாறுவோம். இனி இந்திய தேசத்தில் நாம் கண்ணீர் வடிப்பது அவமானம், களத்தில் இறங்கி நிற்பதே தன்மானம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.